We gathered here today for the celebration of World Prematurity, our visionary leader. I welcome our honored chief guest, Mr. Ravi Mohan, the most charming, versatile actor of cinema industry. இது ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியான நிகழ்வு. ஸோ வேர்ல்டு ப்ரீமெச்சூரிட்டி டே எவ்ரி இயர் November 17th நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் இந்த டேயோட நோக்கம் என்னன்னா to create awareness about prematurity babies and the challenges what they face during the course of the treatment and how to prevent it. இதுதான் இந்த டேயோட நோக்கம். Most of the babies are born premature and every 10 babies la one baby is born premature. Thank the press. I think the second aspect is to have a celebrity. We have, I used to call it Ravi. I don't know, now he got himself Ravi Mohan. So it's going to be Ravi Mohan. If you want to look for strong men in the film industry, he's a strong man in the film industry. He's a model for a male personality. And I don't know how many of you know, today is International Men's Day. And I think that's also important for somebody like Ravi to actually popularize this character. So now short-term lecture, we bring the kids here. The point is, you heard, 1 in 10 child will be born prematurely. நீங்க prematurity-னா அந்த குழந்தைய பார்த்தா தான் தெரியும். 600 கிராம் 700 கிராம் 800 கிராம் பேபி பிறந்த உடனே பார்க்கறதுக்கே பேரண்ட்ஸ்க்கே பயமாக இருக்கும். இவ்வளோ சின்ன குழந்தை ஹாஸ்பிட்டலில் 1 மாதம் 2 மாதம் இருந்து சமயத்தில் வென்டிலேட்டரில் இருந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி பிரெயின் வெசல்ஸ் எல்லாம் ப்ளீடிங்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்படி இருந்தும் now we can overcome. இங்கே ரெலா ஹாஸ்பிட்டலில் வாட் வி வாண்ட், எல்லாருக்கும் லிவர்னு தெரியும், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் குழந்தைங்களுக்கு அதிகமாக பண்ணுறோம்னு தெரியும். But we want to develop as a local hospital for the local population to provide a high level care so that even these small babies can be rescued and they can have a normal life. The pinadi nariya yaravadhu keela varu ukkaadinga Chairman of Rela Hospital. இன்னைக்கு வந்து what they are celebrating is World Prematurity Day. இது 2 நாள் November 17th. கண்டிப்பா எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேர்ல்ட் ப்ரெமச்சுரிட்டி டேக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் இத வந்து முக்கியமான விஷயமா எடுத்து இங்க வந்து மக்களுக்கு இதை பத்தி தெரியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகுது. உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே தேவை. be it any awareness, you are all there with us, for us. And இது ஒரு முக்கியமான நாளா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எங்க ஃபேமிலிலயும் ஒரு ப்ரீமெச்சூர் பேபி நாங்க பார்த்திருக்கோம். நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும். அவங்க வந்துட்டு சின்ன குறை சொல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்க ஃபேமிலியில பார்த்திருக்கோம். அது பேச்சுக்கு சொன்னாலும் அது அவங்க ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பட் இங்க வந்து நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இது வந்து ஒரு குறையே கிடையாதுன்றது எனக்கு புரிஞ்சது. இது வந்து ஒரு இட்ஸ் காட்லி இவெண்டா தான் நான் பாக்குறேன். the care that they take, வேற ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாலும் இவங்களே ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு எங்க கிட்ட இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி என்சிஐ பல ஹாஸ்பிட்டல்ல இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரேலா ஹாஸ்பிட்டல் எடுத்து பண்றாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் முதல் ரீசன் நான் இங்க வந்த காரணமே அதுதான். அண்ட் ஃபோர் ரீசன் என்னன்னா, டாக்டர் ரேலா பல பேர் லைஃப்ஸ் அவர் வந்து தொட்டு இருக்காரு, வந்து உயிர் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி எனக்கும் நிறைய எனக்கு செக்அப்ஸ் எல்லாமே நான் இங்கதான் வருவேன். ஸோ அப்படி
கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அண்ட் அவர் சொன்னாரு இவர் வந்து பெரிய ஹீரோ இதுன்னு. பட் எனக்கு அவர் ஒரு பெரிய ஹீரோ. நான் எப்பவுமே அவர் அப்படிதான் பார்ப்பேன். தி ஆரா தட் ஹி எமிட்ஸ் சம்திங் எல்ஸ். ஹீரோயின் தாண்டி ஒரு ஆரா அவருக்கு. பட் அவர் பேசுறது பொழுது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரிதான் பேசுவாரு. அண்ட் ஐ விஷ் many life for him, many more years in this life for him also. இந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க ஹோல் ஃபேமிலி சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்க வந்தோடனே அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் பல அம்மாக்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நான் நேர்ல பார்த்திருக்கேன். அவர் வந்து 6 months old baby 3 months old பேபிக்கு ஆப்ரேட் பண்ணி நான் அப்பா டைம்ல இருந்தேன். நான் பார்த்தாங்க. அந்த சந்தோஷம் எப்பயுமே கிடைக்காது. இந்த அளவுக்கு இதை வந்து ஒரு அவேர்னஸ் பண்றதுன்றது I think it's first time. So it's a great thing. I'm glad that I'm here to be a little one person support. So I'm very glad that they invited me. Yes, thank you all. சினிமா வந்து பவர்ஃபுல் மீடியா. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது சின்ன ஒரு வார்த்தை கூட ஹர்ட் பண்ணிடும். ஸோ சினிமா ஹேஸ் லாட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் இன் தட் வே. ஸோ இது ஒரு டாப்பிக்காக வந்தால் கூட இதை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு. அது ஒரு காமெடியாக இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ண வேண்டாம்ன்றது கற்றுக்கிட்டேன். அண்ட் இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு நானும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற படங்கள் நிறைய பண்ணுறதுனால இது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு யூசேஜ் வந்ததுன்னா சினிமாவில் ஐ கேன் டெல் மை டைரக்டர் ஆர் மை டீம் இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க, பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் ஸ்ட்ரென்த்தும் கிடைச்சிருக்கு. This is also one of the supports that I come here, and building awareness is a big support from a big here. And anything they ask which I'm able to do, I will let them know. இந்த ப்ரீமியம் சொல்கிற அவேர்னஸாக என்ன மாதிரி ஒரு கருத்து நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாக. அதாவது இந்த தமிழில் வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, குரமாசத்தை பொறுத்தவங்க ஹர்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஒரே ஒரு இது. நான் ஒரு ஹியூமனாக வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி பேசாதீங்கன்னு இன்றைக்கி தோணுது எனக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய அவேர்னஸாக எனக்கே இன்றைக்கி தெரியுது. சார் உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் என்ன இருக்கா சார் உங்களுக்கு? அது வருது சார், நிறைய ஒரு ரெண்டு வாரத்துக்கு நியூ ப்ராஜெக்ட் ஜீனி ரெடி ஆகிட்டு இருக்கு ரிலீஸுக்கு. அண்ட் பராசக்தி படம் அதுவும் வந்து பொங்கலுக்கு தயாராகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் பார்த்தாரு சொல்லுங்கள் சார். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக 2 கிரேட் லெஜெண்ட்ஸ் ஒரே ஃப்ரேமில் வரும்போது நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்துருக்கோம். அது திருப்பி அதை வந்து கலர்ஃபுல்லாக திருப்பியும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது.